வாழ்க்கையிலையும் சரி, நம்ம செல்வத்திலையும் சரி, பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமா நீங்க என்னலாம் அது சொல்லுவீங்க? பறக்கிறதுக்கு கரெக்டான டெஃபினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ₹1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் வெறும் 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து மாத கடைசியில் பெட்ரோலுக்காண்டி எனக்கு காசு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வெறும் தொழுகைக்கும் இபாதத்துக்கும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் தான் இஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் சம்பாதிக்கணும். அவன் சம்பாதிக்கிறதுடைய நோக்கமா எது இருக்கணும்? அந்த அடிப்படையில் பார்த்தா ₹1,00,000 சம்பாதிக்கிறவனும் பத்தலைன்னு சொல்றான், ₹15,000 சம்பாதிக்கிறவனும் பத்தலைன்னு சொல்றான். அப்ப இதை நம்ம எப்படி பாக்குறது? இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் தேவைக்கு ₹1,00,000 கொடுத்தா போதுமான்னு கேட்குறேன். போதும்னு சொல்லிடுவாங்க இல்லையா நீங்கள்? கண்டிப்பாக முடியாது. ஏன்? என்னோட தேவைக்கு நம்ம நினச்சி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு போயிட்டே தான் இருப்போம். இது அடுத்து இது இருக்குது, அடுத்து இது இருக்குது, அடுத்து பையனுக்கு ஃபீஸ் கட்டணும். நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசுகிறது எல்லாமே தாடி வைக்க விடலையா உடனே அந்த வேலையை விட்டு இப்படி தான் பேசுகிறாங்களே தவிர இன்னும் ஒரு பக்கத்தை பார்க்க மாட்றாங்க. அவன் எந்த நிலையில் இருக்கிறான் அப்படின்றத பார்க்க மாட்றாங்க. நீங்கள் மென்டாலிட்டியாக அப்படி தான் இருக்குது. படித்து முடிச்சிட்டானா எப்போ ஃபாரின், எப்போ மாப்பிள்ளை வந்து எப்போ பயணம் போகிறாரு, இப்படி தான் இருக்குது. ஒரு முஸ்லீம் வந்துட்டு தான் ஊரில் தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய மனைவி மக்கள் இத்தனை பேரையும் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வருட கணக்காக தங்கி இருந்து சம்பாதிக்கிறத இஸ்லாம் வந்துட்டு அனுமதிக்குதா? அதை ஏற்றுக்குதா? இந்த ஊரில் இருந்து நான் வேலை செஞ்சால் எந்த அல்லா எனக்கு ரிஸ்க்கு தரானோ அதே அல்லா தானே வெளிநாடு போனாலும் தரணும். போகிற மாதிரி இருந்தால் சேர்த்து கூட்டிகிட்டு போ. அப்படி என்ன பண்ணலாம்? தாராளமாக பண்ணலாம். அப்படி போக நீ என் குடும்பத்தை சேர்த்து என்ன பண்ணு, கூட்டிப்போ உன்னுடைய கண்காணிப்புக்குள்ளேயும் நீ வச்சுக்க. ஒருத்தர் தீமை செய்யணும்னு தூண்டுறது எதுக்கு தான்? சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு வழியில் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு ஹராமான வேலைக்கு போய் சேர்ந்துடுறான். போன வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய முடிவில் வந்துட்டு வருமானத்தை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு நம்ம கூட இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாகூரில் இருக்கக்கூடிய ஒரு யங் ஹஜ்ரத். ரீசெண்டாக தான் அவங்க வந்துட்டு பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. நாகூரில் இருக்கக்கூடிய தெருப்பள்ளியில் வந்துட்டு இமாமாவும் இருக்காங்க. அதே சமயத்தில் காதர் ஒலி அகாடமியில் வந்துட்டு உஸ்தாதாவும் இருக்கக்கூடிய சையத் யூசுப் சலமி அவங்க வந்துட்டு நம்ம கூட இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் ஸலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், வருமான ரீதியாக இஸ்லாம் வந்துட்டு உழைப்பை பற்றி என்ன சொல்லுது? இஸ்லாம் வந்து உழைப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. அது பொதுவாகவே இப்போ வேறு வேறு சமயங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இறைவனை அடையணும் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. எல்லா சமயங்களும் முன்வைக்க. அப்படி அவங்க முன்வைக்கிறவுடைய அந்த பாணி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை அடையணும் அப்படின்னு சொன்னால் பந்த பாசங்களை விட்டுட்டு இருக்கணும், உறவுகளை விட்டுட்டு தனியாக இருக்கணும், தனியாக இருந்து இறைவனை அடையிறதுக்கான வழிகளை செய்யணும். சுருக்க சொல்லணும்னா துறவரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொன்னதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்தில் துறவரம் என்பது கிடையாது, கிடையவே கிடையாதுன்னாங்க. இங்கே எப்படி அல்லாஹ் அடையிறது அப்படின்னு சொன்னால், இவ்வளவு போட்டு கஷ்டப்படுத்துறது கிடையாது இஸ்லாமிய மார்க்கம் என்பது. அதாவது ஒரு மனிதனுடைய நியாயமான ஆசைகளை அவன் நிறைவேற்றி கொள்ளுதல், புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உழைப்பு, என்னென்ன நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த செயல்பாடுகளையே இஸ்லாம் என்ன பண்ணுது, வலியுறுத்துது. அப்படி செயல்பாடுகளில் ஒரு சில செயல்பாடுகளை இபாதத்தும் ஆக்குது. அந்த ரீதியில் உழைப்பு என்பது இஸ்லாத்தில் ஒரு இபாதத். அப்போ அல்லாஹ் அடையக்கூடிய வழியில் இதுவுமே வருதும் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. அல்லாஹ் அடையக்கூடிய வழியில் நம்ம தனியாக காட்டுக்கு போய் திக்கிற செய்யணும் அந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த நம்ம அன்றாட என்னென்ன நம்ம செய்கிறோமோ அதில் ஏன்னு சொன்னால், பொதுவாகவே நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொன்னால், ஒரு மார்க்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தையே எடுத்து நம்ம இஸ்லாத்துலேயும் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வெறும் தொழுகைக்கும் இபாதத்துக்கும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் தான் இஸ்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய மௌத்து வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தேவைப்படுதோ, எந்தெந்த விஷயங்கள் நம்ம ஈடுபடுவானோ அது எல்லாத்துக்குமே A to Z இஸ்லாம் தீர்வு சொல்லிடுச்சு. அப்போ உழைப்புன்னு எடுத்தாலும் அதுலையும் இஸ்லாம் சொல்லியிருக்கு. அப்போ அதுவுமே இஸ்லாத்தில் ஒரு இபாதத்துன்ற சொல்கிறீங்க? அது அந்த உழைப்பில் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேணி நடந்தால் அது ஒரு இபாதத். அதை பேணலை, அதை பேணாமல் அதுக்கு மாற்றமாக செஞ்சால் அது இபாதத்தாக கருதப்படாது. இவ்வளோதான். அப்போ அந்த அடிப்படையில் உழைப்பு என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார்த்திலும் யாசகம் கேட்பது என்பது ஒருவனுக்கு அழகில்லைன்னு சொல்லிட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஒரு சஹாபாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 7-8 சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பையத் எடுக்கிறாங்க, ஒரு சில ஒப்பந்தங்கள். அப்போ நிறைய ஒப்பந்தங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதில் ஒரு சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் நிறைய ஒப்பந்தம் செஞ்சோம், ஒரே ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் எங்கள்கிட்ட ரொம்ப ரகசியமாக ஒன்று சொன்னாங்க, அது இந்த உம்மத்துக்கு நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறோம், நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க. என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா தஸ்அலுன் நாஸ ஷைஆ, எந்த சூழ்நிலையிலும் இன்னொரு நபர்கிட்ட போய் கையேந்தி நின்றாத அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த உபதேசத்தை யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வாங்கினாங்களோ
அந்த சஹாபாக்களை நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லி இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொல்றாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அதுக்கப்புறமா ஒட்டகத்துல போனாங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டகத்துல இருந்து சாட்டை கீழே விழுது அல்லது குதிரையில இருந்து சாட்டை கீழே விழுது, தம்பி அது எடுத்துதாப்பா அப்படின்னு கூட சொல்ல மாட்டாங்களாம். இதுக்கு கூட யாரையும் உதவிக்கு கேட்க மாட்டாங்களாம். யாரும் சொல்ல யார்ட்டும் கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இவங்க குதிரையில இருந்து இறங்கி என்ன பண்ணுவாங்க, அந்த சாட்டையை எடுத்து இவங்க வச்சுக்குவாங்க. தன்னுடைய எந்த தேவையா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட தானே நிறைவேற்றி செய்யக்கூடிய பண்புக்கு அவங்க வந்துட்டாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரி அவங்க இது நான் சொன்ன தப்பா விளங்கிடக்கூடாது. இது அந்த சஹாபாக்களுடைய உச்சகட்டமான ரசூலுல்லாஹ் பின்பற்றுது. தாராளமா உதவி தேடலாம், யார்கிட்ட வேணாலும் உதவி தேடலாம், அதுக்கு மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் சிறந்தது தன்னுடைய தேவையை தான் நிறைவேற்றுவதுதான் அப்படின்னு சொல்ல கண்டிப்பா உழைப்பை பத்தி இஸ்லாம் இப்படி எல்லாம் சொல்லுது. கண்டிப்பா. அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் சம்பாதிக்கணும், அவன் சம்பாதிக்கிறதுடைய நோக்கமா எது இருக்கணும்? ஒரு மனிதன் சம்பாதிக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹதீஸ்ல வருது, அலா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அதாவது ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா அல்லாஹு தாலா அவனுடைய பொறுப்பை பற்றி கியாமத்துல கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு, உங்களுக்கு சில பொறுப்புகள் இருக்கு. உங்க பொறுப்புகள் கீழே யார் வருவா? உங்க மனைவி வருவாங்க, உங்க குழந்தைகள் வருவாங்க, தாய் தந்தை வருவாங்க. இப்ப இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறது யாருக்கு கடமை? உங்களுக்கு கடமை. அப்ப இவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யணும் இந்த துனியாவில் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருளாதாரம் என்பது மிக அவசியமான ஒன்று. பொருளாதாரத்தை ஈட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு வழின்னு சொன்னா அது உழைப்பு. அதுங்களா? எனவே உழைப்புடைய நோக்கம், சம்பாதிப்பதுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய குடும்பத்தார்களை அல்ல யாருக்கு நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கிறானோ அந்த நபர்களை என்ன பண்ணுவோம், நம்ம பாதுகாக்கணும்ல இந்த உலகத்துல. அதனால என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா, அதான் சம்பாதிப்பதுடைய நோக்கமே. அந்த சம்பாதிக்கிறதுல எப்படி இருக்கணும்? நம்முடைய சுயமா உழைச்சி சம்பாதிக்கிறதா இருக்கணும். ஒரு சஹாபி கேட்டாங்க சொல்லாரு, ஐயுல் கஸ்பி அஃலல் யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த சம்பாதித்தன எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க, அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கைகளை கொண்டு சுயமாக வேலை செய்து சம்பாதிப்பதுதான் பரிசுத்தமான சிறந்த சம்பாதித்தல் என்பதாக சொல்லி காமிச்சோம். சுப்ஹானல்லாஹ். அப்படின்னு சொன்னா அதுல சம்பாதிப்பதனுடைய நோக்கம் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது தன்னுடைய தேவையும் பூர்த்தி செய்யணும், தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்களையும் நம்ம பார்த்துக்கணும், அதுக்காக வந்துட்டு செல்லும் வேண்டும். அதுக்காக தான் உழைப்பினுடைய நோக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசம் சம்பளம் எல்லாத்துக்கும் ₹1,00,000 சம்பாதிக்கிறவனும் இருக்கான், 10,000 ரூபா 15,000 இப்படி சம்பாதிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா ₹1,00,000 சம்பாதிக்கிறவனும் பத்தலைன்னு சொல்கிறான், 15,000 சம்பாதிக்கிறவனும் பத்தலைன்னு சொல்கிறான். அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறது? அது தொழிலுடைய அல்லாஹ் என்ன சொல்றா, தொழில் செய்யணும் அப்படிங்கிறோம். இப்போ அந்த தொழிலை எப்படி செய்யணும்? தொழில்னு சொல்ல எல்லாமே தொழில் நம்ம மக்கள் எடுத்துக்கிறாங்களே, எந்த வேலை செஞ்சாலும் தொழில் ஆயிடுமா? அப்படி கிடையாது. தொழில் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் எந்த ரீதியில அந்த காசு பணங்களை ஈட்டணுமோ அந்த ரீதியில ஈட்டணும். ஹலாலான முறை நம்ம சொல்றோம்ல, ஹலாலான முறையில ஒருத்தர் என்ன பண்ணாரு, வியாபாரம் செஞ்சாரு, தொழில் செஞ்சாருன்னா அந்த காசு தான் என்ன பண்ணும், அவருக்கு பறக்கச் செய்யும். இதே ஹராமான முறையில அவர் காசை ஈட்டாருன்னு சொன்னா அந்த காசு அவருக்கு பறக்கச் செய்யாது. நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் 20,000 சம்பளம் வாங்குறாரு, ஒருத்தர் ₹1,00,000 சம்பளம் வாங்குறாரு. ஆனா 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களையும் நம்ம பாக்குறோம், 1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களையும் பார்க்கிறோம். நான் பார்த்துருக்கேன், என்னோட பர்சனல் லைஃப் நான் பார்த்துருக்கிறேன். ₹1,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் இவர் 20,000 சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட மாச கடைசியில பெட்ரோலுக்காண்டி எனக்கு காசு கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம இது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொன்னா, அப்ப பரக்கத் அப்படின்னு சொன்னா மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, பொருளாதாரம் நிறைய இருந்துச்சுன்னா அவங்க அதுதான் பரக்கத்துன்னு நினைச்சுக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு மாசத்துக்கு ₹2,00,000 சம்பாதிக்கிறாரு, பெரிய வீடு கட்டியிருக்கிறாரு, கார் இருக்கு, பைக் இருக்கு, சொந்தமா நிலங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பேசுவோம், எல்லாருக்கும் பரக்கத்தா கொடுத்துருக்குறாங்க, அவன் எவ்வளோ அள்ளி அள்ளி கொடுக்குறான் பரக்கத்தா அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். அப்ப நம்மளுடைய பார்வையில பரக்கத் என்பது பொருளாதாரம் நிறைய பொருள்ல சொத்துக்க நிறைய விஷயங்கள் அவங்க சேர்த்து வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அது என்னது பரக்கத்தை நம்ம நினைக்கிறோம். பரக்கத் என்பது அது கிடையாது. பரக்கத்துக்கு கரெக்டான டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைவா இருந்தாலும் அது அவங்களுக்கு போதுமானதா இருக்கும், அளவோடு இருக்கும். ஆனா அவங்களுடைய எல்லா தேவையும் அந்த அளவுக்குள்ளேயே நிறைவேறிடும். இது உங்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்யற அளவுக்கு இருந்தா அது உங்களுக்கு பரக்கத்னு சொல்றீங்க. என்னுடைய தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு இருந்தா இல்ல, என்கிட்ட ஒரு அளவு தான் இருக்கும், அந்த அளவு என்னோட தேவையை பூர்த்தி செஞ்சிடும். இதுக்கு பேர் பரக்கத். எனக்கு தேவைகள் நிறைய இருக்கும், தேவைகளுக்கு ஒரு அளவு போட முடியாதுல்ல. திடீர்னு டாக்டர் தேவை வரலாம், நல்லா பாதுகாக்கணும். திடீர்னு ஒரு பைக் வாங்கக்கூடிய தேவை வரலாம், திடீர்னு வீடு வாங்கக்கூடிய தேவையே வரலாம். இப்போ நிக்கா முடிக்கிறீங்க, எவ்வளோ தேவைகள் வருது. கண்டிப்பா. அப்ப நாம சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை கவனிச்சு தேவைகள் மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி காசு பணம் வேணும்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன் உங்க தேவைக்கு ₹1,00,000 கொடுத்தா போதுமான்னு கேட்கறேன், போதும்னு சொல்லிடுவாங்க இல்லைங்க? நீங்க கண்டிப்பா முடியாது. ஏன்?
என்னோட தேவைக்கு நம்ம நினைச்சு லிஸ்ட் போட்டுக்கிட்டு போயிட்டே தான் இருப்போம். இது அடுத்து இது இருக்கு, அடுத்து இது இருக்கு, அடுத்து பையனுக்கு ஃபீஸ் கட்டணும், அடுத்து வந்து வாப்பாக்கு எப்படி செய்யணும், அப்படி என்ன ஆகும், நம்மளுடைய தேவைகள் போய்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஏமத்து வரைக்கும் போகும். நீங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும். அப்ப தேவைகளுக்கு தகுந்த மாதிரி காசு எனக்கு வேணும்னு சொன்னா துனியாவே எழுதி வைக்கணும். அப்ப அதுக்கு போய் பறக்கத்து கிடையாது. என்கிட்ட அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் ரிஸ்க் கொடுத்துருக்கான், இந்த அளவு தான் இருக்கு. இந்த அளவு அல்லாஹ் எந்த அளவு எனக்கு ரிஸ்க் கொடுத்துருக்கணும், அந்த அளவு உள்ள பொருளாதாரம் என்னோட எல்லா தேவையும் நிறைவேற்றும் என்பதுக்கு பேர் பறக்கத்து. இப்போ பறக்கத்துன்ற ஒரு விஷயத்த வந்து முடிச்சிருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் பறக்கத்து இருந்தால் தான் அது நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வாழ்க்கையிலையும் சரி, நம்ம செல்வத்துலையும் சரி, பறக்கத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமா நீங்கள் என்னெல்லாம் அது சொல்லுவீங்க? பொதுவாகவே பறக்கத் அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள்ல மட்டும்தான் பறக்கத் என்பது உண்டாகும். தீய விஷயங்களை பறக்கத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, காண முடியாது. இப்போ நல்ல விஷயங்கள் பறக்கத்தைனா என்ன? இப்போ எனக்கு நான் உழைக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் எந்தெந்த ரீதியில காசை எடுக்கிறனோ, எங்கெங்க சம்பாதிக்கணும், அந்த காசு அந்த பணம் என்பது ரொம்ப தூய்மையானதா இருக்கணும். நான் யார்கிட்ட இருந்து காசு வாங்குறேனோ அது ஹலாலான காசா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த காசை நான் எப்படி செலவு பண்றேன், எப்படி நீங்க எப்படி நீங்க காசை சம்பாதிக்கிறீங்க, அதை எப்படி செலவு பண்றீங்க, ரெண்டையும் நல்லா கேட்பான். அப்ப சம்பாதிக்கும் போதும் அது ஹலாலான ரீதியில வரணும், அதை செலவு பண்ணும் போதும் ஹலாலான ரீதிக்கு செலவு பண்ணணும். இப்படி முழுக்க அந்த சம்பாத்தியம் என்பது அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்டத்திற்கு உட்பட்டு அந்த ஹலாலான ரீதியிலேயே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த காசுல நிச்சயமா அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யறான். அதுவே இன்னொருத்தரை ஏமாத்தியோ அல்லது நம்மளுடைய காசு இல்லாம வேறொருத்தருடைய காசோ மோசடி செஞ்சு, அது அல்லாஹ் வந்து இதெல்லாம் கூடாதுன்னு ஒரு வரைமுறை வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த கூடாத விஷயங்கள்ல ஹராமான விஷயங்கள் சம்பாதிச்சோம் அப்படின்னு சொன்னாலும் பரக்கத்து இருக்காது. அல்லது ஹலாலா சம்பாதிச்சு ஹராமுக்கு செலவு செய்யறோம், அதுக்கு என்ன இருக்காது, பரக்கத் என்பது இருக்காது. பரக்கத்தை இல்லாமக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்துட்டு மோசடி செஞ்சு சம்பாதிக்கிறது, அல்லாஹ் தடுத்த காரியங்கள் மூலியமா நம்ம சம்பாதிக்கிறதுல பரக்கத்து கண்டிப்பா நம்மளால காண முடியாது. கண்டிப்பா இருக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய முஸ்லீம்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இது. எந்த கம்பெனிக்கு போனாலும் மோஸ்ட்டாக எல்லா கம்பெனியினுடைய ஹெட் எல்லாமே வந்துட்டு நான் முஸ்லீமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு முஸ்லீம் வந்துட்டு வேலை செய்யும். அந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு முஸ்லீமா அவனுடைய மார்க்க சட்டங்களை பேணுறதுன்றது அவனுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எதுவாக வேணாலும் இருக்கலாம், அவன் தாடி வளர்க்குறதா இருக்கலாம், இல்லை பக்துக்கு வந்துட்டு தொழுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அவனுடைய மார்க்க சட்டங்களை ஒரு சுண்ணத்தை பேணுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல அவனுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட என்வரான்மெண்ட்டில் ஒரு முஸ்லீம் வாழ்கிறான்னா அவனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதில் ஒரு அட்வைஸாக அவனுக்கு என்ன சொல்லுவீங்க? பொதுவாக ஒரு முஸ்லீம் ஒருத்தன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு முன்னாடி இஸ்லாம் வந்து நிற்கிது, இன்னொரு பக்கம் துனியா வந்து நிற்கிது. இல்லைங்களா? ஒரு சைடு அல்லாஹ், இன்னொரு சைடு துனியான்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அந்த முஸ்லீம் எதை தேர்ந்தெடுக்கணும்? இஸ்லாத்தை தான் ஃபஸ்ட்டு. அவனுடைய முதல் முக்கியத்துவம் எதுக்கு தான் கொடுக்கணும்? இஸ்லாத்துக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா சஹாபாக்கள் முதல் முக்கியத்துவம் ஈமானுக்கு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரையே பார்த்தாங்க. உனக்கு ஈமான் வேணுமா உயிர் வேணுமான்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்ன விஷயம் என்ன? எனக்கு ஈமான் தான் பெருசு, உயிர் ஒன்று எடுத்துக்கனாங்க. இல்லைங்களா? ஏன்னு சொன்னால் உயிர் போச்சுன்னா இது வந்து நிலையற்ற துனியா இது. இல்லைங்களா? இங்கே இது வேஸ்ட்டு. விளங்குதுங்களா? இங்கே நம்ம உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை. ஆகிரத்தில் நிலையுள்ள துனியாவில் நமக்கு இடம் கிடைச்சிருச்சு ஈமான் காரணமா. இது நம்ம இந்த துனியாவை பார்த்துட்டு ஈமானை விட்டோம் அப்படின்னு சொன்னா தற்காலிக துனியால ஜெயிச்சிட்ட மாதிரி தெரியுமே தவிர ஆனால் ஆகிரத்தில் மாட்டிக்குவோம் ஒன்று. அப்போ ஒரு முஸ்லீம் அவனுக்கு முன்னாடி இஸ்லாமா அல்லது துனியாமான்னு வரும்போது அவன் இஸ்லாத்தை தான் கைப்பிடிக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் வந்து நான் முஸ்லீமுடைய அந்த மாஹோலில் போய் வேலை செய்கிறாரு. விளங்குங்களா? அப்போ அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த சூழ்நிலையை நமக்கு தகுந்த மாதிரி எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிக்கணும். இவர் யோசிச்சு என்ன பண்ணலாம், அங்கே யார் இன்சார்ஜாக இருக்கிறாங்களோ அல்ல மேனேஜர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி என்னுடைய மார்க்கத்தில் இப்படிப்பட்ட சில செயல்பாடுகள் இருக்குது, நான் தொழுகணும், எனக்கு பிரேக் டைம் இல்லையோ அது என்னுடைய ஃப்ரீ டைம்லேயே என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 5 தொழுகிறது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? 4 தொழுகிறதுக்கு நம்ம மக்கள் 4 நிமிஷம் போதும் இல்லை, மேக்ஸிமம் 5 நிமிஷம் பார்த்தாதா ஃபர்ல மட்டும் தொழுகிறதுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் ஃபர்ல மட்டும் நிறைவேற்றிக்கலாம். அப்போ இந்தமாதிரி நான் தொழுகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இல்லை. மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் நான் முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்குறாங்க. அப்படி நம்ம சூழ்நிலையை மாற்றிக்க முடிஞ்சா மாற்றிக்கணும் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்க வந்து முரட்டு பிடிச்சி தான் நிற்கிறாங்க, தொழுகக்கூடாது, தாடி வைக்கக்கூடாது, இப்படி சுன்னத்தில் ஃபாலோ பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்னா வேறு வேலையை நாடணும். எங்கே மார்க்கத்தை பேணக்கூடிய வேலை கிடைக்குதோ அந்த வேலையை கண்டிப்பாக போய் பார்க்கணும். அப்படி ஒரு வேலை இந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு வேலையை தேடுறதுக்குள்ள எனக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த நாட்கள்ல என்னுடைய குடும்பம் ரொம்ப கீழ்த்தங்கிரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்காண்டி அவர் பயப்படுறாரு, குடும்ப சூழ்நிலை நினைச்சு பயப்படுறாருன்னு சொன்னா மார்க்கம் சலுகை கொடுக்குது.
அதாவது எந்த ஒரு காரியம் இருந்தாலும் தங்கடம்னு வந்தா கண்டிப்பா மார்க்கம் என்ன பண்ணுது, சலுகைகள் குடிக்குது. ஒருத்தருக்கு உயிர் போற நிலை, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு, உயிர் போற நிலை, சாப்பிட எதுவுமே இல்லை, முன்னாடி பன்றிக்கறி தான் இருக்கு, ஹராம் அது, சரிங்களா? மது இருக்கு, அதுவும் ஹராம். ஆனா இப்ப ஏதாச்சும் ஒரு சாப்பிட்டாகணும், இல்லைன்னா உயிர் போயிடுங்கிற கட்டத்துல மார்க்கம் அதுக்கு அதை ஹலால் ஆக்குது, சாப்பிடலாம், விளங்குங்களா? அப்ப தங்கடம்னு வரும்போது கண்டிப்பா மார்க்கம் சலுகை செய்யுது. இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப நான் வந்து வேலையை விட்டேன்னு சொன்னேன், என் குடும்பம் அதோகதியா ஆயிடும், என் குடும்பத்தை நான் பாதுகாக்கணும். அப்ப இந்த சமயத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையை விட தேவையில்லை, அந்த வேலையில இருந்துக்க வேண்டியதான். ஆனால் கல்பால வெறுக்கணும் அந்த வேலையை. மார்க்கத்தை என்னால பின்பற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த கல்பால வெறுத்து அந்த வேலையில இருக்கணும். கல்பு சந்தோஷமா இருக்கக்கூடாது. ஒரு பாயிண்ட். கல்ப வெறுத்தா அந்த வேலையில இருந்துக்கிட்டு மார்க்கத்தை எங்க பேணலாம், அப்படிப்பட்ட வேலை என்ன இருக்குங்கிறத முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் முயற்சி பண்ற காலம் வரைக்கும் இதுக்கு அனுமதி இருக்கு. இந்த தங்கறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், அனுமதி இருக்கு. கண்டிப்பா. அவர் முயற்சி பண்ணி வேற வேலை கிடைச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணிடணும், இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போயிட வேண்டியதுதான். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப அழுத்தமா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தாடியினுடைய விஷயத்துல பெரிய நிர்வாகங்கள்ல எங்கேயுமே வந்துட்டு தாடி வைக்கிறத அலோவ் பண்றது இல்ல. ஆனா அவங்க பேசக்கூடிய இப்ப நிறைய பேர் பேசுறாங்க. பேசுறது எல்லாமே தாடி வைக்க விடலையா, உடனே அந்த வேலையை விட்டுரு, இப்படிதான் பேசுறாங்களே தவிர இன்னும் ஒரு பக்கத்தை பார்க்க மாட்றாங்க. அவன் எந்த நிலையில இருக்கிறான் அப்படின்றத பார்க்க மாட்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு அவனுக்கு வேற வழியே இல்லைன்ற நிலைமையிலையும் அவன் தாடி எடுத்துட்டு இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலையை தான் நீங்க சொல்ல வரீங்க. தாடி ஆனா எடுக்கிறது தவறுதான். சுண்ணத்துன்ற அடிப்படையில அதை வந்துட்டு உதாசீனப்படுத்திடக்கூடாது, சுண்ணத் தானேன்ற சொல்லிடக்கூடாது. வேற வழி இல்லைன்ற பட்சத்துல அது ஆகுமாக்கப்பட்டது. ஆனா அதுக்கு அவர் எந்த இடத்துல போனா அவர் சரியா இருக்க முடியுமோ அந்த இடத்த அவர் வந்துட்டு தேடிட்டே இருக்கணும். அது அவருடைய கல்பை பொருந்திக்கிறவர் இல்லைல்ல, என்னால முடியல, என் சூழ்நிலை இப்படி, அதனால என்ன பண்றேன்னா நான் வேற வழி இல்லாம ஒரு வெறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், என் மேல தப்பு கிடையாது, நான் என்ன பண்றேன், திருப்பி அந்த மாதிரி இஸ்லாமிய சூழ்நிலை இந்த வேலையை நான் தேடிக்கிட்டே இருக்கிறேங்கிற எண்ணத்தோடயே அவர் இருக்கும் வேலை செய்யணும். அப்படி அவர் செஞ்சாருன்னா அந்த தங்கறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா பண்ணிச்சேன். கண்டிப்பா வந்து லேசாக்கி தந்துடுவாங்க, வேற ஏதாவது ஒரு வழியை நிச்சயமா போராடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம அவ்வளவு சிரமப்படணும் அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நாம போய் சொல்லலாம், அல்லா போய் சொல்லுவானா, அல்லா போய் சொல்ல வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் நமக்காக வேண்டி நம்மிலே முயற்சி செய்வாரோ லநஹதியன்னஹும் சுபுலனா, அவருக்கு ஒரே ஒரு வழியை நான் திறக்கிறேன்னு சொல்லலாம், பல பாதைகளை திறந்து விடுவேன். அவர் என்ன பிரச்சனைக்காக வேண்டி என்கிட்ட வராரோ அந்த பிரச்சனைக்கு நான் பல பாதைகள் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா திறந்து வரும்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இல்லைங்களா? அப்ப நம்ம மார்க்கத்துக்காக ரப்பே நான் உனக்காக வேண்டி என்ன பண்றேன்னா, நான் உனக்காக வேண்டி வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு, ஆனா என்னுடைய ஆசை நான் உனக்காண்டி வாழ்றேன் அப்படின்னு சொல்லி யார் அல்லாஹ்தானே முன் வராங்களோ நிச்சயமா இஸ்லாமிய சூழல் நிறைந்த அந்த ஒரு வேலையை அல்லாஹ் அவங்களுக்கு சீக்கிரமா கொடுத்துருவோம். ஒண்ணு. அப்படி இல்லையா, அவர் இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே அந்த இதுலயே இஸ்லாம் அவருக்கு தகுந்த மாதிரி இந்த சூழ்நிலையை மாத்துவான் நிச்சயமா. கண்டிப்பா கண்டிப்பா. சரியா சரி. இப்ப என்னன்னு சொன்னா, நிறைய முஸ்லிம்கள் தன்னுடைய ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வேலை நீங்க மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கு. படிச்சு முடிச்சிட்டானா எப்ப ஃபாரின், எப்ப மாப்பிள்ள வந்து எப்ப பயணம் போறாரு, இப்படிதான் இருக்கு. ஒரு முஸ்லீம் வந்துட்டு தான் ஊர்ல தன்னுடைய பெற்றோர்கள், தன்னுடைய மனைவி மக்கள் இத்தனை பேரையும் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் வருட கணக்கா தங்கி இருந்து சம்பாதிக்கிறத இஸ்லாம் வந்துட்டு அனுமதிக்குதா, அதை ஏத்துக்குதா? பொதுவா நாடுகளுக்கு கடந்து போய் சம்பாதிக்கிறது இஸ்லாம் ஆகமாக்குது. ஃபந்தஷுரு ஃபில் அர்லி ஃபப்தகு மின் ஃபத்லில்லாஹ் குர்ஆன்ல வருது. அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, பூமியை நீங்க சுத்தி திரிங்க, உழைக்கிறதுக்கு தாராளமா போங்க, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல நீங்க எங்க வேணாலும் போய் தேடிக்கிங்க, அது தாராளமா அனுமதிக்குது. ஆனால் சில சட்டங்கள் அதில் இருக்கு. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி, நிக்காஹுக்கு முன்னாடி ஒரு மனிதன், அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், தன்னுடைய தாய் தந்தை இருக்கிறாங்க வீட்டில், விளங்குதுங்களா? அப்போ அவங்க வந்து சிஹத்தா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இவர் போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு காசு அனுப்பி இவங்க வந்து தன்னுடைய தேவைகளை ஊர்ல இருந்தே பூர்த்தி செய்வாங்க அப்படிங்கிற நிலை இருந்துச்சுன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். பெற்றோர்கள் ஆரோக்கியமான இல்லை, தன்னை தானே அவங்க பார்த்துக்குவாங்க நிலை இருந்துச்சுன்னு சொன்னா போகலாம், தாராளம் கண்டிப்பாக தாராளமாக போகலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெற்றோர்கள் இப்போ இந்த பையனுடைய பொறுப்புல உள்ளவங்க, அதுங்களா தன்னுடைய பொறுப்பை இங்கே வச்சுட்டு வந்திருக்கிறார். அப்போ இவர் அங்கே இருந்தாலும் பெற்றோர்கள் இங்கே சலாமத்தாக இருப்பாங்கன்னு சொன்னால் தாராளமாக என்ன பண்ணலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம். இல்லை நான் இப்போ நகர்ந்து போனேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பெற்றோர்களை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, அவங்க கூடவே இருந்து கவனிக்கக்கூடிய தேவை என்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் வெளிநாடு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன், முன்னாடி தாய் தந்தையை கவனிக்கணும், அதுக்கு நம்ம உள்ளூரில் என்ன பண்ணிக்க வேண்டியதான், வேலையை பார்த்துக்க வேண்டியதான். இது ஒரு இது. இப்போ நிக்காஹ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ மனைவி வந்துட்டாங்க, அவங்க ஒரு பொறுப்பா, அவங்களுக்கு பொறுப்பு, எக்ஸ்ட்ரா பொறுப்பு, வேணுங்களா? இப்போ பெற்றோர்களுக்கு பொருளாதார தேவைகள் கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கிறது, இதெல்லாம் இருக்குது. மனைவிக்கு இன்னொரு தேவை எக்ஸ்ட்ராவும் இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ அந்த ரீதியில் இந்த கணவன் வெளிநாட்டுக்கு போனால் அந்த மனைவி பொருந்திக்குவாங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்.
கணவனுக்கு பொருத்தம் இருக்கணும், மனைவிக்கு பொருத்தம் இருக்கணும். இந்த மாதிரி என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு. இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகலைன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா கணவன் மனைவியும் உட்காந்து பேசணும். நான் வெளிநாட்டுக்கு போறேன், போயிட்டு வரதுக்கு 2 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? பொறுத்துக்குவியா? நீ பொருந்திக்குவியா இந்த விஷயங்களை அப்படின்னு சொன்னா அவங்க பொருந்திக்கிறேன்னு அவங்களும் சொல்லணும். கணவனும் பொருந்திக்கிட்டான்னு சொன்னா தாராளமா என்ன பண்ணலாம், போகலாம். ஆனா இதையும் நம்ம அனுமதி கொடுத்த மாதிரி ஆகாது. தங்கராயின் ரீதியாக சொல்லுது இல்லையா, கணவனும் மனைவி இத்தனை நாட்களுக்கு மேலே பிரிந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இல்லையா? ஸோ அதனால இந்த கேள்வி வருது. ஏன்னா நிறைய பேர் இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே, 2 பேரும் மனம் பொருந்திக்கணும் அப்புறம் போகணும் அப்படின்றதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல எப்படி இருக்குன்னு சொன்னால், கல்யாணம் முடிவு பண்ணிடுறாங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் முன்னாடி மாப்பிள்ளை இறங்கி வராங்க, இல்லை 1 வாரம் வராங்க, கல்யாணத்தை முடிக்கிறாங்க, 3 நாள் இருந்துட்டு திரும்ப ஃபாரின் போயிடுறாங்க. போனாங்கன்னா வருஷ கணக்காயிடுது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால தான் இந்த கேள்விகள் நமக்கு முன்வைக்கப்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளவு சடனாக இவ்வளோ வேகமாக மனைவி விட்டுட்டு போகிறத தான் மார்க்கம் அனுமதிக்கலை. அதாவது கணவனுக்கு ஒரு தேவை இருக்குது, மனைவிக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ கணவனுடைய தேவை மனைவி பூர்த்தி செய்யணும், மனைவியுடைய தேவையை கணவன் பூர்த்தி செய்யணும். அதுக்கு தாங்க நிக்காங்கிற ஒப்பந்தமே அதுதானே. அப்போ இது அப்போ இப்படி அவன் விட்டுட்டு உடனே நிக்கா முடிச்சு அடுத்த நாளே வெளிநாடு கிளம்புனான்னு சொன்னால் அப்போ நிக்காவுடைய நோக்கமே அங்கே பாத்தில் ஆகுதுல்ல. எனவே அதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மனைவி கூட அந்த கணவன் இருந்து தான் ஆகணும். பொதுவான மார்க்க சட்டம் என்னன்னா, மனைவி கூட இருந்து அவன் சம்பாதிக்கிறது தான் கரெக்டான சட்டமே. அதுக்கு மேலே மனைவி விட்டுட்டு நான் வெளிநாடு போய் தான் சம்பாதிக்கணுங்கிறது ரொம்ப தங்கடத்துடைய அடிப்படையில் வேணால் நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாமே தவிர பொதுவான சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மனைவி குழந்தைகள் இவங்களோட இருந்து சொந்த ஊர்லேயோ அல்லது இவங்களை அடிக்கடி பார்த்துக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்குள்ளே இவன் சம்பாதிச்சானா அது ஓகே. இப்போ வெறும் மனைவி மட்டும் கிடையாது, இப்போ பிள்ளைகள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் தகப்பன்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிள்ளையை விட்டுட்டு இவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க. 5 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வராங்க. அது வரைக்கும் இந்த பிள்ளை யாருடைய பொறுப்பில் வளருது? தாயினுடைய பொறுப்பில் வளருது. ஒரு பிள்ளையை கண்டிச்சு வளர்க்கறதுக்கு கண்டிப்பாக தகப்பன் கண்டிப்பாக தேவை. அன்பால சொல்லி வளர்க்கறதுக்கு தாய் இருக்கலாம், கண்டிக்கலாம். தாய் ஒரு கட்டம் வரைக்கும் தான் கண்டிக்க முடியும். சரிங்களா? அவனுக்கு விவரம் தெரிஞ்சு அவன் கொஞ்சம் வளர 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 தாயினுடைய கட்டுப்பாடு அங்கே ஈடுபடாது. தகப்பனுடைய கட்டுப்பாடு தான் கடைசி வரைக்கும் என்ன இருக்கும், அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம ஊரில் என்ன பண்ணிடுறாங்க, சம்பாதிக்கிறத நோக்கமாக வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகள் என்ன ஆயிடுறாங்க, தகப்பனுடைய அந்த பயம் இல்லாமல் அந்த கட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, தாயை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திட்டு இவனுடைய சேர்க்கைகள் சரியில்லாமல் போய் இவன் தேவையில்லாத தீய பழக்கங்கள் தீய எண்ணங்களை கொண்டு வந்துக்கிட்டு இந்த மாதிரி என்ன ஆகுது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையே கெடுது. பார்த்தீங்களா? ஒரு பொறுப்புதாரியா அந்த தந்தை தான் பொறுப்பை பேணாமல் விட்டுறக்கூடிய சூழ்நிலையும் கல்யாணம் ஆன புதுசுலையும் மனைவிக்கு மீது கணவனுக்கு பயங்கரமான பொறுப்பு இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா பிள்ளைகள் பிறந்துறாங்க. பிள்ளைகள் மீது கணவனுக்கு என்ன இருக்கு, பொறுப்பு இருக்கு. தகப்பனுக்கு பொறுப்பு இருக்கு தானே செய்யுது. அப்ப தன்னுடைய குடும்பம் வளர வளர பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்கும். அப்ப சிறந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்துடனே இருந்து கொண்டு என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். வெளிநாடு தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்க, சேர்த்து கூட்டிட்டு அப்படி என்ன பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். அப்படி போனியா குடும்பத்தை சேர்த்து என்ன பண்ணு, கூட்டி போய் உன்னுடைய கண்காணிப்புக்குள்ளேயும் நீ வச்சுக்க. சலந்தாஸ்மர் ஹதீஸ் ஒன்று வருது, உங்களுடைய சாட்டை உங்க குடும்பத்தை விட்டு எடுத்துடாதீங்க, அது நீங்காமல் இருக்கட்டும் என்பதாக ஒரு ஹதீஸ் வருது. அதாவது உங்க குடும்பத்தை ஒழுக்கத்துக்குள்ளேயே கொண்டு வரணும், ஒழுக்கத்துக்குள்ளே கண்காணிப்புலேயே வச்சிருங்க. உங்க சாட்டை குடும்பத்தை விட்டு நீங்க எடுத்துடாதீங்கிறாங்க. அப்ப எங்கேயோ இருந்துக்கிட்டு குடும்பத்தை எப்படி கண்காணிக்க முடியும்? கண்டிப்பா குடும்பத்தை கூட தானே இருக்கணும். 1. 2வது, நீங்க இப்ப இதை பத்தி வியாபாரத்தை பத்தி தொழிலை பத்தி கேட்கறதுனால சொல்றேன். ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், ரிஸ்க்குக்காண்டி தானங்க இவ்வளவு பாடு. கண்டிப்பா அவ்வளவு உழைக்கிறது, ஹராம ஹலால் எல்லாம் எதுக்கு தான்? ஒருத்தன் தீமை செய்யணும்னு தூண்டுறது எதுக்கு தான்? சம்பாதிக்கணும், ஏதோ ஒரு வழியில சம்பாதிச்சிடணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு ஹராமான வேலைக்கு போய் சேர்ந்துடுறான். இல்லைங்களா? அது மார்க்கம் அனுமதிக்கல. இந்த காலகட்டத்தில் எந்த வேலை கிடைச்சாலும் போதும், அந்த மாதிரி இளைஞர்களுடைய மென்டாலிட்டி இப்படி ஆயிடுச்சு. ஹலால் பார்க்கறது இளைஞர்கள் என்ன பண்ணிடுறாங்க, தவிர்த்துறாங்க. அவங்களுடைய சுய அறிவை வச்சு யோசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சாராய கடையில் வேலை கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், சாராயம் எடுத்து கொடுக்குற வேலை கிடையாது, பில்டிங் போடுற வேலை கிடைக்குது. சில இளைஞர்கள் என்ன நினைச்சிடுறாங்க, சாராயத்தை நான் குடிக்கல, மதுவை நான் குடிக்கல, அதுக்கு துணை பார்க்கல, அது எடுத்து கொடுக்கல, அது வருது, அது கணக்கு எதுவுமே பண்ணல, நான் என்ன பண்ணுறேன், பில்டிங் போடுறேன், அவ்வளோதான், கவுண்டர்லாம் உட்காந்துக்கிறேன், அவ்வளோதான், இதில் ஹராம் எதுவும் நான் செய்யலையே, அப்போ கூட தானே இது அப்படின்னு சில இளைஞர்களுடைய மென்டாலிட்டி இப்போ இருக்கு. கிடையாது. அதாவது அந்த மதுவுடைய சூழ்நிலையிலேயே இருக்கக்கூடாது.
ஓகேங்களா? இப்ப இவன் எதுக்கு கணக்கு எழுதுவான்? மது எவ்வளோ தானே எழுதுறான். அதுக்கு தானே எழுதுறான். இவனுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னு எந்த காசுல கொடுப்பாங்க? ஹராமான அந்த மது குடிச்சு அவங்க கொடுத்த அந்த மதுக்காரர்கள் குடிக்கிறாங்களே அவங்களுடைய காசை தான் கொடுப்பாங்க. அது ஹராமான காசு. அதுலதான் இவன் என்ன பண்ணுவான்? சம்பளம் வாங்கணும். அதுலதான் இவனுடைய குடும்பத்துக்கு இவன் என்ன பண்ணணும்? சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். ஒரே ஒத்த ரூபா நம்முடைய அக்கௌண்ட்ல ஹராமா சேர்ந்தாலும் நம்ம அக்கௌண்ட்ல ஒரு 1,00,000 இருக்குன்னு வச்சாங்களேன், ₹1 உள்ள வருது அக்கௌண்ட்ல இல்லைங்களா? இது அந்த ₹1 ஹராமான ₹1 உள்ள வந்துச்சுன்னு சொன்னா இருக்கக்கூடிய அந்த 1,00,000 ஹலாலா இருந்தாலும் சரிதான், அது ஹராமா மாறிடும். அந்த ஹராமுடைய பரக்கத்தே இல்லாம பரக்கத்து இல்லாம போயிடும். இந்த ஹராமுடைய ஒரு இது பரவதானே செய்யும். அதனால என்ன பண்ணக்கூடாது? அந்த மாதிரியான மென்டாலிட்டி இளைஞர்கள் தவிர்த்துக்கணும். அப்ப அந்த ரிஸ்க்கு தான் இவ்வளவு சிரமப்படுறாங்க எல்லாருமே. அந்த ரிஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா தரங்கிறான் குரான்ல. எப்படி தெரியுமா சொல்றான் அல்லாஹ் தஆலா? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தார்களை நீங்கள் ஏவிக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் சொல்றான். வஸ்தபிர் அலைஹா, அதுல நிலைத்து இருங்க, ஏவிக்கிட்டே இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள்ட்ட நான் ரிஸ்க்கு கேட்கல, நஹனு நர்சுகுக்கும், உங்களுக்கு நான் ரிஸ்க்கு தரேன் அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் போய் சொல்லியிருக்காங்க என்னைக்காச்சு? அல்லாஹ்வுடைய வாக்கு போய் ஆகுமா? போய் ஆகாது. அப்ப எங்கெங்கேயோ போய் நான் அங்க துபாய் போறேன், நான் அமெரிக்கா போறேன், ஆப்பிரிக்கா போறேன், ஜப்பான் போறேன், தேவையில்லை. உன் ஊர்ல ஒரு வேலையை பாரு, உன் ஊர்ல வேலையை பாரு. ஏன்னு சொல்லி என்னுடைய கருத்து, என்னுடைய அக்கீதா என்னன்னா, இந்த ஊர்ல இருந்து நான் வேலை செஞ்சா எந்த அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு தரானோ அதே அல்லாஹ் தானே வெளிநாடு போனாலும் தரணும். இங்கே கொடுக்க முடியாதது அங்கேயே கொடுக்கணும். அப்புறம் அங்க போனதும் அல்லாஹ் தருவான், இங்க இருந்தா தரமாட்டான்னு சொல்றானா? என் தேவையை பூர்த்தி செய்யறது யாரு? இந்த ரப்பு தெளிவா தெரிஞ்சிருச்சு. வெளிநாடு போனாலும் என் தேவையை அவன் தான் பூர்த்தி செய்யணும். அந்த தேவை இங்க இருந்தா நான் பூர்த்தி செய்வானே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அந்த நம்பிக்கை முதல்ல வேணும் கண்டிப்பா. வெளிநாடு போனாதான் நான் சம்பாதிக்கணும், குடும்பத்தை விட்டுட்டு போன்ற ஒரு நிலை வரப்போகும்போது ஒரு வாலிபனா இருக்கிறான்னா அவனுக்கு அந்த அந்த ஒரு உறுதி வேணும்ன்றீங்க. நான் வெளிநாடு போய் சம்பாதிச்சாலும் அங்கேயும் கொடுக்கக்கூடியது ரப்பு தான். அதே எனக்கு அந்த வருமானத்தை, அந்த செல்வங்களை எல்லாம் என் இடத்துலயே நீ கொடுக்கணும் ரப்புன்ற அந்த ஒரு நம்பிக்கை வேணும், அந்த உறுதி வேணும்ன்ற ஒரு அந்த ஈமான் இருந்தா கண்டிப்பா அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு என்ன அவன் கொடுக்கறதுக்கு என்ன அவன் இது இல்லாமையா இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய கை விசாலமானது. அப்ப அல்லாஹ் தான் நம்முடைய கல்பை சோதிப்பான். ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க. என்னன்னு சொன்னா, அவர் வந்து மது கடையில இருந்து வேலை பார்க்குறாரு, ஆனால் அவர் எடுத்து கொடுக்கல, எதுவும் பண்ணல, பில்லு தான் போடுறாரு. அப்ப என்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்றதை விட என்ன வேலை பார்க்கணுன்றதுலையும் ஒரு கவனம் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்றீங்க. வட்டி இருக்கிறது இருக்கு, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி அது மாதிரிலாம் இருக்கு. ஸோ நான் அதை கொடுக்கல அப்படின்னாலும் அந்த ஹராம சார்ந்த இடத்துலையும் இருக்கக்கூடாது. அது ஏதோ ஒரு வகையில அந்த பாவத்துக்கு நீங்களும் உடன்படுறீங்க. ஆமா, அப்படின்றத நம்ம தோண போற மாதிரி தானே ஆயிடும். அப்ப எல்லா ரீதியிலையும் கவனிக்கணும். நான் ஒரு வேலையில இருக்கிறேன்னு சொன்னா A to Z எல்லா ரீதியிலையும் கவனிக்கணும். நான் என்கிட்ட வந்து சம்பந்தப்படக்கூடிய காசு ஹராமான காசாங்கிறத என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்ப எந்த வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கறத மார்க்கம் சொல்லல. ஹலாலான ரிஸ்கா இருக்கு. அது நீ வந்து இப்போ உன்னுடைய படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல, அப்படி கிடைச்சிச்சின்னு சொன்னா அது இந்த மாதிரி ஹராம் கலக்குது அப்படின்னு சொன்னா, படிப்புக்கு ஏத்த வேலை இல்லையா, ஏதோ ஒரு வேலை செய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, இந்த வேலை தான் செய்யணும், உயர்ந்த வேலை தான் செய்யணும்னு சொல்லல. உன் கைகளை கொண்டு எந்த வேலை செஞ்சாலும் அதான் உயர்ந்த வேலை. உழைப்பால் உன்னோட உழைப்பை கொண்டு நீ செய்யற, ஹலாலா செய்யற, ஹலாலா ரிஸ்கை ஈட்டிக்கிற, அதுதான் சிறந்த வேலைன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு விஷயம் பரக்கத்தை பத்தி நான் கேட்டிருந்தேன். அதில் நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லி போயிட்டீங்க. ஹலாலான விஷயங்கள்ல செய்யக்கூடியதெல்லாம் பரக்கத்து எல்லாம் உண்டாக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. அதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். பரக்கத்தை ஈட்டி தரக்கூடிய செயல்கள்லாம் என்னன்றதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எல்லாத்துக்குமே தெரியும் குர்ஆன்ல இருக்குங்க. குர்ஆன் ஹதீஸை தாண்டி எதுவுமே நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியும். எல்லாமே அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க. ஆமனு வத்தகு, ஈமான் கொள்ளுங்கள், இன்னும் தக்குவா செய்பவர்கள். அப்படி யார் ஈமான் கொண்டு தக்குவா செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபதஹனா அலைஹிம் பரக்கத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதாவது அல்லாஹ் தஆலா யார் வந்து ஈமான் கொள்றாங்க, முதல் ஷர்த் அல்லாஹ் சொல்றது. ரெண்டாவது தக்குவா செய்யறாங்க. இந்த 2 குணங்களும் ஒரு நபர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா வானம் பூமியுடைய பரக்கத்தை நான் அவன் மீது திறந்து விடுவேன்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன வானம் பூமியோட பரக்கத்து? என்ன வானத்துடைய பரக்கத்துனா என்ன, பூமியோட பரக்கத்துனா என்ன? பூமியோட பரக்கத் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா ரிஸ்கை எக்கச்சக்கமா கொடுப்பான். உலகத்தினுடைய தேவைகள் கொடுப்பான். அப்படி கொடுக்கக்கூடிய ரிஸ்க்கு எங்கிருந்து வருது நமக்கு தெரியும். வானத்திலிருந்து அல்லாஹ் இல்ல, பூமியில அல்லாஹ் தஆலா ஒரு தேவையை நிறைவேற்றுறான் நமக்கு. விளங்குங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க திடீர்னு என்ன ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு அந்த தேவை நிறைவேற மாதிரியான ரிஸ்க் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும் இந்த ரிஸ்க் எங்கிருந்து வந்துச்சு, சரி இந்த நம்பர் கொடுத்தாங்க, நீங்க கேட்கல, தானா வந்தது, அல்லாஹ்வின் படத்துல வந்தது. ஆனா அதனுடைய ஸ்டார்டிங் இடம் அது எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இது வந்து அல்லாஹ் தஆலா பூமியை திறந்து விடுவான்னு சொன்னா அந்த ரிஸ்க்.
வானத்தை திறந்துடுவான், வானத்துடைய பறக்கத்தை திறந்துடுவான்னு சொன்னான்னு அல்லா தஆலா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொடுப்பான். மின் ஹைசு லா யஹ்தசிப். அவருக்கு இந்த ரிஸ்க் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அவர் அறியாத புறத்திலிருந்து என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிஸ்கை கொடுத்து அவருடைய தேவையை பூர்த்தி செய்வான். அவருக்கே தெரியாது எப்படா அந்த தேவை நிறைவேறுச்சு அப்படின்னு அவருக்கே தெரியாது. இல்லைங்களா? அப்ப இந்த 2 விதமா என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா, பரக்கத்தை கொடுக்குறங்க. அதுக்கு மெயின் ஷரத்து, மெயின் நிபந்தனை என்ன? 2 விஷயம். முதல் பாயிண்ட் ஈமான் இருக்கும். என்ன ஈமான்? எந்த நிலையா இருந்தாலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஈமான் இருக்கும். தக்குவா இருக்கும். அதாவது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மார்க்கத்துக்கு போறேன்னு நான் என்ன பண்ண மாட்டேன், செயல்பட மாட்டேன். என்னுடைய மார்க்கம் என்ன, அதுக்கு நான் கரெக்டா இருப்பேன். எது அல்லாஹ் சொன்னா அந்த ஏவலை நான் ஏற்று நடப்பேன். எது அல்லாஹ் ரசூலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க அந்த விலக்கலுக்கெல்லாம் கரெக்டாக நான் தவிர்த்துக்குவேன். இந்த ஷரியத்துடைய அடிப்படையில் ஒரு மனுஷன் வாழ்ந்தான்னு சொன்னா பரக்கத் அல்லாஹ் கொட்டி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து முக்கியம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலையினால, அவன் படிச்ச படிப்புனால வரக்கூடியதல்ல. கிடையாது. அவன் தான் ரெசாக். கண்டிப்பா ராசிக் அல்ல, ரெசக் அளிக்கக்கூடியது வந்துட்டு ரப்பு தான். அற்புதம். எங்க இருந்தாலும் அவருக்கான தேவையை வந்துட்டு அல்லாஹ் பூர்த்தி செய்வான். இது ஒரு காரண காரியம், காரண காரியங்கள் ஒரு நிஸ்பத், ஒரு காரண காரியம். இதன் மூலியமா அல்லாஹ் தஆலா கொடுக்குறானே தவிர கொடுக்கறது அவன் தான். இது இல்லாட்டி அல்லாஹ் கொடுப்பான். வேற நிஸ்பத்தை பொறிக்கிறது கொடுப்பான். வேற காரணம் மூலியமா கொடுப்பான். இந்த மைக்கு மூலியமா இப்ப நம்ம பேசுறோம், மிஸ்டேக் ஆயிடுச்சு, அவட இதை நிப்பாட்டிடுவோம் அந்த ப்ரோக்ராம, மைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேற மைக் என்ன பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருவோம் பாத்தீங்களா? அது ஒரு காரணம். அது ஒரு காரணம், அவ்வளவுதான். பேசுறது நாம தான், இல்லைங்களா? இந்த மைக் இருக்கனால தான் பேசுறோம்னு இல்ல, வேற மைக்கு கொண்டு பேசுவோம். அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு காரண காரியம் தான். அல்லாஹ் தஆலா இந்த காரண காரியத்தை கொண்டுதான் செயல் நடத்தாட்டுவாங்கிறது கிடையாது. இது இல்லையா வேற ஒண்ணு, அது இல்லையா வேற ஒண்ணு வைக்கிறவன் அவல கொடுக்கக்கூடிய ரப்பு. கண்ட்ரோல் கொடுக்கறதுக்கு ஒரு காரணங்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல வச்சிருக்கான். அந்த காரண காரியத்தை நம்பிடக்கூடாது. கொடுக்கக்கூடிய அல்லாஹ் நம்ம ரப்ப நம்ம நம்பிக்கைன்றது அவன் மேல இருக்கு. கண்டிப்பா ரிஸ்க் அளிக்கிறது ரப்பு. அதுக்கு காரணமா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அல்லாஹ் வச்சிருக்கான். அதுதானே கண்டிப்பா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய தலைப்புல பார்த்துட்டோம். முதல்ல வந்துட்டு வாலிபர்களுக்கான பிரச்சனையை பார்த்தோம். 2வதா வந்துட்டு திருமண சம்பந்தமா பார்த்தோம். இப்போ 3வதா வந்துட்டு வருமான ரீதியாக வந்துட்டு பார்த்துருக்குறோம். இந்த 3 விஷயத்த நம்ம யோசிச்சாலே நமக்கு வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு வரும். ஸோ இந்த விஷயங்களை பற்றி, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலைகளை பற்றி எல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னொரு ஆச்சாரத்தில் நம்ம வந்து பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ். நீங்களுமே வந்துட்டு கேட்கப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட தெளிவாக நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாய்ப்பு ஏதாவது கிடைச்சா இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களோட வந்து சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.